எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரைக்காய் கடையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். புது புது ரெசிபிஸும் உங்களுக்கு வரும். மறக்காமல் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்தாங்க. அவங்க எனக்காக எடுத்துகிட்டு வந்தது அவங்க தோட்டத்தில் காய்ச்ச காய் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி சொரக்காய் பார்த்ததில்ல, நான் நீட்டாக பார்த்துருக்கேன். இது டிஃப்ரெண்ட்டாக பானை மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னும் ஒரு சொதப்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பீலர் நல்லா ஒர்க் ஆகும். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். அதை எடுக்கும் போது கையோடு பிடுங்கிட்டு வந்துடுச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக சீச்சு எடுக்கலாம் சொல்லி எப்படியாச்சும் அதை வச்சு ஒரு போராடி அதை நாங்கள் சீச்சு எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் இந்த சொரக்காய் எப்படி இருக்க போகுது உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீட்டாக இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாரெல்லாம் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படியோ ஒரு வழியாக இதை ஃபுல்லாத்தையும் சீச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு. சீச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி காட்டுறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு, அப்படியே ஸ்லைஸாக. இது வந்து பிஞ்சு காய். அவங்க சொன்னாங்க இன்னும் இதை விட பெருசாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என் வீட்டுக்கு திடீர்னு அவங்க வந்ததுனால எனக்காக அவங்க தோட்டத்துலேருந்து பிச்சுட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நாங்கள் சீச்சு எடுத்துட்டோம். மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிற காம்பியும் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கையில் எடுத்து பார்த்தா ஒரு தர்பூசணி சைஸு அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. அதை சுற்றி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் சரி அப்படியே ஒரு போஸ் கொடுத்தோம் கட் பண்ணுற மாதிரி. பார்த்தா உள்ளே நல்லா பிஞ்சாட்டாக இருந்துச்சு. இதில் என்னன்னா, நீங்கள் இதை உள்ளே இருக்க அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுக்கி பாருங்கள். நல்லா இப்படி லைட்டாக ஒரு கிள்ளோனே சாஃப்டாக அது கட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விதையோடையே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா அந்த விதையை சேர்க்காதீங்க. நான் வந்து அந்த விதையோடு தான் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஆலாக்கு அளவுக்கு, சின்ன ஆலாக்கில் 2 ஆலாக்கு துவரம்பருப்பு எடுத்து அதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில். அதுக்கப்புறம் நான் க்யூபாக கட் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா அந்த சொரக்காவை, இது எல்லாத்தையும் இதில் வந்து நான் கழுவிட்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இது சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா சொரக்காயிலேயே வந்து ஏற்கனவே தண்ணி விடும். நான் வந்து கடையல் செய்கிறதுனால நான் தண்ணி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கூட்டு மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக ஒரே ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம மூடி வச்சு அடுப்பில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அது கட்டிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை கட்டி விசில் வந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். அதை நல்லா கிண்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நல்லா அந்த சொரக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன சேர்க்கணுன்னா, வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, 2 வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நான் வந்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா இதை 4 பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடையில் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 விசில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு விசில் வச்சு எடுக்கணும், சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், நல்லா டைட்டாக மூடிட்டு குண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு விசில் வச்சுருங்க. ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கை ஃபுல்லாக நான் வந்து பொடி பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த உரலில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். அந்த தோல் தனியாக அந்த பூண்டு தனியாக நல்லா லேயராக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா நசுக்கியாச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தேவையான எண்ணெய் இதை ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் திட்டமான ஸ்பூன் இருந்தால் 1 ஸ்பூன் போதும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து பூண்டு நம்ம நசுக்கி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் போட்டுட்டு நல்லா இதை வறுக்கணும். எந்த அளவுக்குன்னா நல்லா மொறு மொறுன்னு செவந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்தா மட்டும்தான் அந்த சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கட்டி இடையில வந்து நான் விசில் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஏன்னா இது ரெடி ஆனோன்னா நம்ம அதை எடுத்து இதில் ஊற்றணும். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நம்ம இதை. இப்போ இதில் நான் 5 மிளகாவை வந்து நான் பாதி பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே வந்து நான் பொடிசாக நறுக்கி நான் வச்சுருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக வர்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம வந்து கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து பெருங்காயம் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயம் வந்து நான் இதில் காட்டும் போது நிறைய கொட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டினேன். நீங்கள் கரெக்டாக ஒரு 2 இதில் நிறைய விழுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது விசில் போயிருக்கோம். அதை எடுத்து இதில் நம்ம சாய்ச்சி ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி அந்த தாளித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இப்போ நம்ம இதை ஊற்ற போகிறோம். ஊற்றும் போது பார்த்து மேலே படாத அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஊற்றும் போது ரொம்ப தெறிக்கும். உஷாராக ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. இது ஊற்றினோன்னே நல்லா மலன்னு கொதிக்குதா. இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா நாலா பக்கமும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா இந்த எண்ணெய்லாம் மேலாப்பில் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு குடிச்சு பார்த்துக்கலாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் நம்ம போட மாட்டோம் இல்லையா, இதில் நம்ம எதுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த மிளகா இருக்குது பார்த்திங்களா, அந்த மிளகாவுடைய சாறு ஃபுல்லாகவே இதில் இறங்கணும். அதனால தான் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு, அதனால் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிளகா ஃபுல்லாக சாஃப்டாகிடுச்சு. ஏன்னா அதில் உள்ள காரம் ஃபுல்லாக இதில் இறங்கிருச்சு. இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் போடவே கூடாது, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போடணும். அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகா நம்ம கிள்ளி போட்டு தாளிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.